ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா மாடலில் ஆவக்காய் ஊறுக்காய் மாங்காய் வச்சு எப்படி ஆவக்காய் ஊறுக்காய் செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். மாங்காவை நான் வீட்டில் காய்ச்சது இந்த மாங்காய். நீங்கள் எந்த ஒட்டு மாங்காயில் கூட பண்ணலாம், நீல மாங்காயிலையும் செய்யலாம். மாங்காவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு அதை ஒரு துணி போட்டு தொடச்சிடணும். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊறுக்காய்க்கு ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. ஆந்திரா மாடலில் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நம்ம வத்தலுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவோம். இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஓடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓடு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட எல்லா மாங்காவையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா, ஜீரகம், கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், மஞ்சத்தூள், உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லோரும் பச்சையாகவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துட்டு பவுட்ரு பண்ணி போட்டோம் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆவக்காய் ஊறுக்காய் வச்சுருப்பாங்க. அதே ஆந்திரா மாடல் ஆவக்காய் ஊறுக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை கூட தொட்டுக்கலாம். இந்த சாந்தை லாஸ்ட்டாக வானலில் போட்டு பெரட்டி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சீசன் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஊறுக்காய் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வானலில் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு ஜீரகத்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அது கூடவே கடுகு, வெந்தயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பயுமே பிளாஸ்டிக் இல்லைன்னா கண்ணாடி பவுலு அந்த மாதிரி ஜாரு அந்த மாதிரி ஏதாவது இதில் தான் ஊறுக்காயெல்லாம் போட்டு வைக்கணும். இதில் அலுமினியத்துலலாம் வைக்காதீங்க. நான் இப்போ அலுமினியம் வானலில் செய்கிறேன். ஆனால் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அலுமினியத்தில் வைக்கக்கூடாது. ஊறுக்காயெல்லாம் வச்சோம்னா அரிச்சிரும். அதனால் நம்ம சில்வர்லேயும் வைக்கக்கூடாது, அலுமினியத்துலேயும் வைக்கக்கூடாது. நான் இந்த ஊறுக்காய் தாளித்த உடனேயே வேறு ஒரு பிளாஸ்டிக் வாளியில் மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா 1/2 லிட்டரு எண்ணெய்க்கு மேலே ஊற்றிக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயிலேயே அது ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊற தான் இந்த ஊறுக்காய் டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான், பெருங்காயத்தூள் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் போடாதீங்க, வெறும் கடுகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நான் 200 கிராம் சொல்லிவிட்டு 3 பாக்கெட் மிளகாத்தூள் போடுறேன். என்ன இவ்வளோ போடுறோமே நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு மாங்காய் இருக்குது. மாங்காயில் ஊற தான் இது டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன் நான். பாருங்கள், 3 பாக்கெட் ஃபுல்லாக போடுறேன். அதில் கொஞ்சம் தான் மீதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பும் அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் உப்பு போடுறேன். ஆனால் உப்பெல்லாம் கரிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம், உப்பு கரிக்கவே இல்லை, திட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இது சாப்பிட்டு பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது. செகண்ட் டே, தேர்ட் டே தான் ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஊறுக்காய் போடும்போது நம்ம கொஞ்சம் கையில் ஈரப்பதம் இது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கும்போது இன்னொரு சின்ன எண்ணத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் ஈரம் படாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுட்ரையும் போட்டுட்டேன். இந்த சுட எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம அப்படியே அந்த மாங்காயில் போட போகிறோம். இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் மீதி இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாங்காயில் கொண்டு போய் மாற்றி அந்த பாத்திரத்துலேருந்து ஊற்ற போகிறோம். பிளாஸ்டிக்குன்றதால நான் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக ஊற்றக்கூடாது அப்படிங்கிறதால ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மாங்காயில் ஊற்றுறேன். பாருங்கள், நல்ல சூப்பராக மாற்றியாச்சு. நல்ல சுவையாக இருந்தது. நாங்கள் ஸ்டோர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் இப்போ சீசன் மாங்காய் கிடைக்கும்போது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மழை காலம், பனிக்காலத்தில் நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், நிறைய வந்திருக்கு எங்களுக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சின்ன சின்ன ஜாடியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு துணியை போட்டு, ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குலுக்கி இதை மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது. இதை மாதிரி கரண்டி போட்டே எடுங்க, கைப்படாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.